நமக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய எதிரி நாடுகள் அப்படின்னா சீனா, பாகிஸ்தான சொல்லலாம். இதுல சீனாவ பொறுத்தவரையும் நம்ம திட்டம் தீட்டி பொறுமையா, நிதானமா அடிக்க வேண்டிய எதிரி. ஆனா பாகிஸ்தான பொறுத்தவரை அப்படி கிடையாது. பாகிஸ்தான் நமக்கு சமமான எதிரி கிடையாது. இருந்தாலும் நம்மள சீண்டுறது, வம்பிழுக்கிறது, இந்த தொல்ல தாங்கவே முடியல அப்படின்னு நம்ம எந்திரிச்சு போய் மிதிக்கிற வரையும் நம்ம முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான் தான். இப்படி 2 எதிரிகளும் வெவ்வேறு பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமைஞ்சு போச்சு. இதுல பாகிஸ்தான் என்ன சேட்ட ரகமோ, அதுக்கு தம்பி ஒருத்தன் இருந்தா எப்படி இருக்கும்? தம்பி நான் தான் அப்படின்னு சொல்லி நடுவுல கனடா ஆடாத குறை கிடையாது. கனடா ஆடுது அப்படிங்கிறத காட்டிலும், அதோட அரசு தலைமை ஜஸ்டின் ட்ரூடோ ஆடுனாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இப்படி பாகிஸ்தான் மாரியே ஆடுனனாலயோ என்னமோ, ஏன்னா கனடாக்கும் நமக்கும் பெரிய அளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு கனடா நம்மள எதிர்க்கிறக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தும் உள்ளூர் அரசியலுக்காக செஞ்சார்கள். அதனால பாகிஸ்தான் என்ன கேட்டகரியோ அதே தான் கனடாவும். இப்படி 2 எதிரிகளும் ஒரே நேரத்துல விழுந்து ஒளியுறாய்ங்க. அதுக்கான காரணமும் அவனுங்க தான். அந்த காரணத்துக்கு பின்னால இவ்வளவு தூரம் வீழ்ச்சிக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்தியா தான். இந்தியாவை எதிர்த்ததோட விளைவு 2 எதிரிகளும் இன்னைக்கு தரைமட்டமா ஆக்கியிருக்காங்க. முதல்ல பாகிஸ்தானை எடுத்துக்குவோம். பாகிஸ்தான பொறுத்தவரையும் தீவிரவாதிகளுக்கு எதிரான உள்நாட்டு ஆப்பரேஷன், ராணுவ நடவடிக்கை. அது உள்நாட்டு யுத்தமாவே இந்த தடவை மாறினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது முதல் தடவையா அப்படின்னு கேட்டா, எப்படி பெயில் அவுட்டுக்கு போய் நிக்கிறாங்களோ, அதே போல இந்த மாரி தீவிரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது, இது ஏறக்குறைய ஒரு 11வது தாட்டி. இவனுங்க சுதந்திரம் வாங்கினதே ஒரு சில விஷயங்கள தொடர்ந்து மீண்டும், மீண்டும் செய்ய தான். அதுல ஒண்ணு என்ன அப்டின்னா, ராணுவ புரட்சி. 2வது பெயில் அவுட். 3வது இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை. இது 3ம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. இல்லாட்டி நம்ம சுதந்திரம் வாங்கினதே மறந்துருவோம்னு அவனுங்களுக்கே ஒரு புத்தியோ, எண்ணமோ ஏதோ ஒண்ணு உள்ள ஓடுமாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த 11வது தாட்டி 10 தாட்டி சுமூகமா நடந்த மாரி நடக்காதாட்டுக்கு. காரணம் என்ன அப்டின்னா, ஒவ்வொரு தாட்டி தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை அப்ப, ஏதோ ஒரு நாடு சப்போர்ட் பண்ணும். பெரும்பாலும் அமெரிக்காவா இருந்து தொலையும். ஏன்னா, இவனுங்க கிட்ட காசு கிடையாது. அதே மாரி அந்த தீவிரவாதிகள எதிர்த்து போராட வீரமும் கிடையாது. காசும் வேணும், வீரமும் வேணும்னா, காசையும் அமெரிக்கா குடுக்கும். அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய லொகேஷன்களையும் அமெரிக்க சேட்டலைட்டுகள் காட்டிக் குடுக்கும். அதுக்கப்புறம் இவர்களோட வேட்டை தீவிரமாகும். அப்படியும் சில சமயம் முடியாது. அப்படி முடியாதப்ப, இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள், ஆதரவா இருக்கக்கூடிய அக்கவுண்டுகள ஃப்ரீஸ் பண்ணும் அமெரிக்கா. அதுக்கப்புறம் பாத்தியா நாங்க ஜெயிச்சிட்டோம்" அப்படின்னு கத்தக்கூடிய ராணுவம் தான் பாகிஸ்தான் ராணுவம். 11 தாட்டி, அதாவது 10 தாட்டி இந்த மாரி சுமூகமா போனது, 11வது தாட்டி போகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு? தீவிரவாதிகள அடக்க ஆப்பரேஷன ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா தான் தெரியுது, சப்போர்ட் பண்ண நாடு வேணும்ல அப்படின்னு. சரி, தீவிரவாதிகளுக்கு எதிரா தானா வெகுண்டு எழுந்து ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல நாள்தோறும் குண்டு வெடிச்சுச்சு. பாகிஸ்தான் மக்கள் நாள்தோறும் இறந்தார்கள். அதுல அப்பாவி மக்கள் தான் நிறைய நபர்கள். அதாவது காவல்துறை, ராணுவம் அதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு பார்த்தோம்னா, அப்பாவி பாகிஸ்தான் மக்கள். எதிரி நாடா இருந்தாலும் அவன் அங்க ஒரு அப்பாவி தான். அதனால அப்பாவி பாகிஸ்தான் மக்கள் இறந்தார்கள். நாள்தோறும் இறந்தார்கள். பாகிஸ்தான்ல எல்லா பகுதிகள்லயும், எந்த பகுதியும் சேஃப் ஜோன் இல்லை அப்படிங்கிற தோற்றம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட, தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைய ராணுவம் எடுக்கவே இல்ல. இப்படி ஒரு ஆப்பரேஷன கண்டக்ட் பண்ணவே இல்ல. வெட்கங்கெட்ட நாடு, வெட்கங்கெட்ட ராணுவம் அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா, 2லயும் இடத்துல நிக்கக்கூடிய நாடு தான் பாகிஸ்தான். சரி, இப்ப எதுக்கு பண்றாய்ங்க அப்படின்னா, இப்ப பண்ண வச்சதே சீனா தான். சீனாவோட சொத்துக்கள், சீனாவோட ஆட்கள், சீனாவோட ப்ராஜெக்ட்டுகள காப்பாத்த நீ ஆப்பரேஷன் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். என் ப்ராப்பர்ட்டி பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு எதிரா உள்ளவனுங்க ஒளிஞ்சே ஆகணும்னு போட்ட பிரஷரு களத்துல இறங்கிட்டாய்ங்க. சீனா எதுக்கு பிரஷர் போட்டுச்சு? ஆல்ரெடி தன்னோட இன்வெஸ்ட்மென்ட்டுகள காப்பாத்துறக்கு. அப்ப இந்த ஆப்பரேஷன்களுக்கு பெரிய அளவு பணத்த பம்ப் பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டா, பொதுவாவே சீனா எதையுமே பம்ப் பண்ணாது. எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போகக்கூடிய நாடு. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பரேஷனுக்கு பணத்த தெளிச்சாலே பெரிய விஷயம். அப்படி தெளிச்ச வச்சு இவர்களால வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, முடியாது. இப்ப ஆப்பரேஷனை தொடங்கிட்டாய்ங்க. வண்டி ஓட்ட பணமும் கிடையாது. ஐய்யய்யோ! அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கும்போது, தீவிரவாதிகள் வெகுண்டு எழ வாய்ப்புகள் ஜாஸ்தி. காரணம், ஆப்கான் பகுதியெல்லாம் குறி வைப்போம் அப்படின்னு ரோட் மேப் போட்டு வச்சிருக்காய்ங்க.
ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே நல்ல டீலிங்ல எல்லாரு கூடயும் பயணிக்குது. உதாரணமா இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா அப்படின்னு கேட்கவே வேணாம். ஊர்ல உள்ள அம்புட்டு நாடும் ஒரு சுமூகமான டீலிங்க தான் வச்சிருக்கார்கள். அதனால அவனுங்க சேஃப் ஜோன்ல இருந்து பாகிஸ்தான ஆக்ரோஷமா பார்க்கும்போது, பாகிஸ்தான் ராணுவம் தாங்குமா அப்படின்னு கேட்டா, தாங்குறக்கு வாய்ப்புக்கள் மிக மிக குறைவு. வாய்ப்புக்களே இல்லேன்றலாம் ஒரு ஸ்டேஜ்ல. இப்படி ஆபரேஷன ஆரம்பிச்சுட்டு, அப்படியே தல சுத்தி பாகிஸ்தான் நிக்கிது. ஏற்கனவே திவாலு, பெயில் அவுட்டுக்கு போணும். அமெரிக்க ஆதரவு வேணும். சீனாவுக்கு எதிரா ஆபரேஷன ஆரம்பிச்சுட்டு, அமெரிக்கா கிட்ட போனா என்ன ஆகும்? இந்த மாரி பல சிக்கல்கள்ல ஆரம்பிச்ச ஆபரேஷனே டோட்டல் ஃபெயிலியர்டா. டேய் 2 அடி கூட எடுத்து வைக்க முடியலடா. டீசலுக்கு காசு தாங்கடா அப்படிங்கிற மாரி தான் பாகிஸ்தான் ராணுவத்தோட நெலம வந்துருச்சு. இந்த அடி பாகிஸ்தானுக்கு தேவைதான். இதிலிருந்து எந்திரிக்கவே முடியாத அளவு பாகிஸ்தான் விழுந்து ஒழியணும் அப்படிங்கிறது தான் இந்தியர்களோட ஆசை. கட்டாயம் விழுந்து ஒளிவாய்ங்க. கொஞ்ச நாட்களுக்கு பாகிஸ்தானோட ஆட்டம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே சுத்த வேண்டியதுதான். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இம்புட்டுக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய கோமாளிகளும் பாகிஸ்தான்ல இருந்து வருவார்கள். அதுக்கப்புறம் ராணுவம் சவுதி அரேபியால போய் பிச்சை எடுக்கும். அமெரிக்கா காலில் போய் விழுகும். இந்த கேலி கூத்து பூரா தொடர்ந்து நடக்கும். ஆனா தகுதியே இல்லாத ராணுவம் அப்படிங்கிறத எப்பயுமே நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. நிரூபிக்காட்டி அவனுக்கு தூக்கமே வராதுங்கிற கேட்டகரியில தான் பாகிஸ்தான் ராணுவம் இருக்கு. இப்படி ஒரு சில்ற எதிரி ஒளியிறானா, இன்னொரு பக்கம் சில்ற எதிரி. இந்த சில்ற எதிரிக்கு தம்பி நான் தான் அப்படின்னு சொல்லி கனடால இருந்து நமக்கு குடைச்சல்கள குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா, ஜஸ்டின் ட்ரூடோ தான். கனடாக்குள்ள நடந்த எலக்ஷன்ல படுதோல்வி, படுதோல்வி. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஹோல்டான பகுதிகளையே அந்த கட்சி ட்ரூடோவோட செயலால இழந்து போச்சு. ட்ரூடோ தலைமையில பெரிய அளவு கனடா சாதிச்சது என்ன அப்படின்னு கேட்டா, அங்க வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சாதிச்சு குடுத்திருக்காரு. அதே மாரி பொருளாதார சுணக்கம் அப்படிங்கிறத சாதிச்சு குடுத்திருக்காரு. வெளிநாடு உறவுகள் அப்படிங்கிறதையும் கெடுத்து வச்சிருக்காரு. அப்ப என்னதான்டா சாதிச்சார் அப்படின்னு கேட்டா, ஊர் உலகமே தீவிரவாதி அப்படின்னு சொல்லி, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இவன் தீவிரவாதிடா அப்படின்னு குடுத்த நபருக்கு அஞ்சலி செலுத்தினது ஒண்ணுதான். அதனால கனடா பிரஜைகள் எங்களுக்கு என்னடா நன்மை இருக்கு? நீயே ஆண்ட அப்புட்ன்னா, பாகிஸ்தான் மாரி கனடாவையும் தீவிரவாத நாடுன்னு சொல்லி தொலைச்சிற போறாய்ங்க அப்படின்னு சொல்லி, அந்த மக்கள் பெரிய அளவு ட்ரூடோவுக்கு எதிரா தங்களோட வாக்குகள அளிச்சிருக்கார்கள். ஏறக்குறைய ஸ்ட்ராங்கான ஹோல்ட் பகுதிகளே போயிருச்சு. அதனால அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது அஸ்தமனம் தான். இப்படி அஸ்தமனம் ஆகக்கூடிய தலைவர், இல்ல தப்பி தவறி திடீர்னு என்னத்தையோ ஒண்ண பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னே வச்சுக்குவோம். அப்படி ஜெயிச்சு போனாலும் உலகத்துல ஒரு பயம் மதிக்க மாட்டான். எப்பயுமே ட்ரூடோவ எவனும் மதிக்க மாட்டாங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இவரு கை குடுக்க போனா, அவன் வேற யாருக்கோ கை குடுத்து போய்க்கிட்டே இருப்பான். அதே மாரி இன்டர்நேஷனல் அரசியல்ல, சர்வதேச அரசியல்ல ஒரு கோமாளி அப்படின்னா, அது ட்ரூடோ தான். நமக்கு பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி ட்ரூடோ ஒரு சர்வதேச அரசியல் கோமாளின்னு தாராளமா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தப்பிச்சோம், பொழச்சோம், ஜெயிச்சு வந்தா எப்படி மத்த நாட்டு தலைவர்கள் பார்ப்பார்கள்? சுத்தமா மதிக்க மாட்டார்கள். அதனால இந்த ஆள் ஜெயிக்காம இருக்கிறது, தட்டு தடுமாறி ஜெயிக்க கூட வாய்ப்பு கிடையாது. அப்படி தட்டு தடுமாறி ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும், உள்நாட்டுல இவருக்கு ஆப்போசிட் ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங் இந்த பிரச்சாரத்த ரொம்ப வலுவா எடுத்துட்டு போயிருச்சு. அப்படி வலுவா எடுத்துட்டு போனதுனால தான் பெரிய அளவுல வீழ்ச்சி. இனி வரும் நாட்கள்ல ட்ரூடோவோட தலைவலி நமக்கு இருக்காது. அது தேவையில்லாத ஒரு தலைவலி. அந்த தலைவலியும் வரும் நாட்கள்ல இருக்காது. 2 சில்லற எதிரிகள் ஒரே நேரத்துல வீழ்ந்தது இந்தியாவுக்கு மகிழ்ச்சியான செய்தி.